மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி 15/4/2017 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே பல முறை இந்த திருமண பொருத்தத்தில் இருக்க சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்ற இறக்கங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சத்திரம் பார்க்குறாலும் இல்லையோ முதல்ல பொருத்தம் பார்ப்பான். திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே பொருத்தம். அதில் இந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று பிடிச்சிட்டு எல்லாரையும் படாப்படுத்துறது. நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த செவ்வாய் தோஷம்ன்றது எல்லாருக்கும் 100% இருக்குன்னு நம்ப வேண்டாம். செவ்வாய் தோஷன்றது 100% இருக்குன்னு நம்ப வேண்டாம். பொதுவாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கு தோஷம்னு சொன்னாலும் கடக சிம்ம லக்னத்துக்கு தோஷம் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்த்தாலும் தோஷம் இல்லை, சேர்ந்தாலும் தோஷம் இல்லை, சனி பார்த்தாலும் தோஷம் இல்லை, சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. மேஷ சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியாக போகிற செவ்வாய் நல்லதே பண்ணுவார். இப்படி பல உதாரணங்கள் சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்ன்றது எல்லார் மனதிலையும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ நிறைய பேரோட கேள்வி, ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு இல்லைன்னா சேர்க்கலாமா, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஆணுக்கு இல்லைன்னா சேர்க்கலாமா, இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வருது. இன்னும் சில பேருக்கு நிவர்த்தி ஜாதகம், நிவர்த்தி இல்லாத ஜாதகத்தோடு சேர்க்கலாமா, லக்ன ரீதியாக மட்டும்தான் பார்க்கணுமா, சந்திரா லக்ன ரீதியாகவும் பார்க்கணுமா. அப்படி பார்த்தீங்கன்னா லக்ன ரீதியாக பார்க்கலாம், ராசி ரீதியாக பார்க்கலாம், சுக்கிரன் இருக்க வீட்டிலேருந்து பார்க்கலாம், நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் செவ்வாய் தோஷம்ன்றது முழுமையாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதனால் மேலோட்டமாக பார்த்துட்டு செவ்வாய் தோஷம்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல 100 தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நம்புறவா பயப்படுறவாளுக்காக சில பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம். செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நம்பக்கூடிய இல்லை பயப்படக்கூடியவர்களுக்காக சில பரிகாரம். இந்த பரிகாரத்தை யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ செய்யணும். இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறது 2ஆம் இடத்து செவ்வாய். இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவான், வாக்குஸ்தானம் சொல்லுவான். குடும்ப தன வாக்குகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல அங்காரகன் இருந்து அதை தோஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். சரி, தோஷமே இல்லைன்னா, தோஷம் இல்லைனாலும் இப்போ செய்கிற பரிகாரத்தால் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சுவாமியை பூஜிக்கிறது தானே பரிகாரம்னு சொன்னோன்னு ஏன் பயப்படுறீங்க? சுவாமியை பூஜிக்கிறது தான். இந்த மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்து மற்றவர்களுக்கு இல்லைன்னா, இல்லை ஒருவேளை ஒருத்தருக்கு கடுமையான தோஷம் இருக்குது, பெண்ணுக்கோ ஆணுக்கோ 2ல் செவ்வாய் இருந்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரே கோயில்லையே நவக்கிரகமும் துர்க்கையும் இருக்கிற சன்னதியாக பார்த்து போகணும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சன்னதியில் உங்களுக்கு துர்க்கையோட சன்னதியும் இருக்கணும். முதல்ல அங்கார பகவான் செவ்வாயில் நவக்கிரகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இருக்கு இல்லையா வரிசை, அதில் அங்காரக பகவான் செவ்வாயை அரளிப்பூக்களால், சிவந்த அரளிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணி சிவப்பு வஸ்திரம் சாத்தணும். அடுத்து துர்க்கைக்கு அதே மாதிரி குங்குமத்தாலேயோ சிவந்த அரளியாலேயோ அர்ச்சனை பண்ணி சிவப்பு பட்டு சாத்தி அதாவது பயத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். இதை முடிச்சுட்டோ சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ளே செய்யணும். இதை முடித்த பிறகு, இந்த பூஜையை முடித்த பிறகு இந்த சிவப்பு அரளி செடியை கோயிலில் துர்க்கை சன்னதிலையோ அல்லது நவகிரகம் இருக்கிற கோயில்லையோ கோயிலோட தோட்டத்திலையோ செவ்வரளி உங்களுக்கு அந்த பூக்கக்கூடிய அந்த செடியை நடணும். இதை 2 செவ்வாய்க்கிழமை செய்தால் போகும். 2 செவ்வாய்க்கிழமை செய்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்த தோஷமும் விலகும். ஒருவேளை 2ல் செவ்வாய் இருந்து திருமணம் தடைப்பட்டிருந்தால் அந்த தோஷமும் விலகும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னாலும் இந்த பரிகாரத்தால் கட்டாயம் பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோ செவ்வாய் 2ல் இருக்க ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோட தாராளமாக சேர்க்கலாம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.